தமிழ் திரையுலகையும் இந்திய இசை உலகையும் சோகத்தில் ஆழ்த்திய செய்தி ஒன்று இன்று வெளியாகியுள்ளது. தென்னிந்தியாவின் இசைக்குயில் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை தனது இனிமையான குரலால் கட்டிப்போட்ட புகழ்பெற்ற பின்னணி பாடகி ஜானகி அவர்கள் தனது 88வது வயதில் காலமானார். 1938ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்த ஜானகி அம்மா சிறு வயதிலிருந்தே இசையின் மீது அளவற்ற ஈர்ப்பைக் கொண்டிருந்தார். எந்தவித முறையான கர்நாடக இசை பயிற்சியும் இல்லாமல் தனது இயற்கையான திறமையால் இசை உலகில் உயர்ந்த இடத்தை பிடித்தவர். 1957ஆம் ஆண்டு திரையுலகில் தனது பயணத்தைத் தொடங்கிய அவர் அடுத்த 6 தசாப்தங்களாக இந்திய திரை இசையின் அடையாளமாகவே திகழ்ந்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் சுமார் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இந்தியாவின் மிகச்சிறந்த பின்னணி பாடகிகளில் ஒருவராக மாறினார். இளையராஜா, விஸ்வநாதன், AR ரஹ்மான் உள்ளிட்ட இசை ஜாம்பவான்களுடன் இணைந்து எண்ணற்ற மறக்க முடியாத பாடல்களை ரசிகர்களுக்கு அளித்தார். சின்ன சின்ன வண்ணக்குயில், தென்றல் வந்து தீண்டும் போது, காதல் கடிதம் தீட்டவே, இஞ்சி இடுபழகி போன்ற பல பாடல்கள் இன்றும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளன. தனது அபாரமான குரல், மாறுபாடுகள், உணர்ச்சிகளை உயிரோட்டமாக வெளிப்படுத்தும் திறன் ஆகியவற்றால் ஜானகி அம்மா தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினார். அவரது இசை சாதனைகளுக்காக 4 முறை தேசிய விருதுகளையும் பல மாநில அரசுகளின் விருதுகளையும் பெற்றுள்ளார். இன்று ஜானகி அம்மாவின் மறைவு ஒரு பாடகியின் மறைவு மட்டுமல்ல, ஒரு காலத்தின் முடிவாகவும் இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜானகி அம்மா உடலால் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் என்றும் நம் இதயங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்துள்ள அவரது மறைவிற்கு வீரா மீடியா சார்பாக எங்களின் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம்.